மகேந்திராபதியா, மாபெரும் வீரர்கள் எல்லாம் இந்த சூரபதுமனின் அகந்தையால் அழிந்து போய்விட்டார். அவன் அரக்க சேனையெல்லாம் மாண்டு விட்டது. மிகில் இருப்பவன் இந்த சூரபதுமன். 1000 சேனைகள் மாண்டாலும் கவலையில்லை, நான் ஒருவனாவது யுத்தம் செய்து வெற்றி பெறுவேன் என்று பிடிவாதத்தோடு நிற்கிறான். உண்மையில் அரக்கனாக இருந்தாலும் அவன் பிடிவாதம் போர் முடித்திருக்கிறார். வீரவாழ்வு சொல்லிவிட்டார். வீரவாழ்வு எமது படைகளை தலையிலிருந்து வழிநடத்தி செல்லும் வீரன் அல்லவா? அந்த வீரன் தனிமையில் வருகிறானே, அவன்தான் அந்த சூரபதுமன். அவன்தான் அந்த சூரபதுமன். உண்மையில் அவன் நடையிலே ஒரு வீரத்தை கண்டேனான். அவன் எண்ணத்திலே ஒரு திறமை கண்டேனான். அவன் நெஞ்சத்திலே அச்சமில்லாத உண்மையான வீரத்தை உணர்கிறேனான். சரி, அவன் மறைத்து நல்ல சொல்லி பார்க்கலாம். பார்க்கலாமே. உண்மையிலேயே நான் உனக்கு வைத்த பெயர் பொருத்தமான பெயர். சந்தனாய்க்கு கொஞ்சம் பயலை. உண்மையிலேயே நீ பார்ப்பதற்கு பார்வைக்கு அபூர்வமாகத்தான் தெரிகிறாய். அந்த தோற்றத்தை கண்டுதான் உனக்கு இப்படி ஒரு பெயரை சூட்டலாம் என்ற ஒரு எண்ணம் வந்தது. உடனே வைத்து விட்டேன். எங்க கொண்டு எப்படி பெயர் மாற்றி? ஆமா, ஏதோ ஒரு சத்தம் கேட்டதே. அதெல்லாம் அவன் அடிக்கணும்டா. யாரா? உன்னதான்டா. எட்டியா? ஆமா. என் ஐயன் வைக்கவில்லை. ஐயோ பாவம். மாதரை கொண்டாலும் கொல்லலாம், ஆனால் தூதுவனாக வந்த இவனை கொல்லக்கூடாது என்ற நோக்கத்தோடு இவனை விட்டு வைத்ததே மாபெரும் தவறு என்று இப்பொழுதுதான் நினைக்கிறேன். முதல்ல நம்ம க்ளோஸ் பண்றோம். என்ன ஆங்கில வேற வாழ்தா, தமிழ ஒழுங்கா பேச தெரியல, இதுல வேற ஆங்கிலம் என்னடா? விட்டு வைத்ததினால் கடைசி நேரத்தில் அவனது தலைவனை அழைத்து கொண்டு வந்து விட்டான். யார் வந்தாலும் சரி, அது ஒரு நோய். ஊர்ல போச்சு. உனக்கு எப்போ இன்னும் சில காலம் இருக்க வேண்டும் என்று நினைத்து அவர் விட்டு வைத்திருக்கிறார் அந்த ஊர்ல இல்லாம. எனக்கு உடம்பு ஊர்ல எடுத்து போச்சு. உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் அனைத்தும் முறுக்கேறி விட்டால் உடனே உதவாங்கணுமா? அடுத்தவனுக்கு உதை கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு அவங்க வழி வச்சு பாத்துக்கோங்க. எதையும் பார்க்க தேவையா? போக முடியும் முடியாது. முன்ன பின்ன ஊர்ல சண்டை போட்டு வெட்டி மண்ணி கிடப்பாங்க. நான் போய் வழக்கத்துக்கு போவேன். கால் நேரம் அடியில் மாட்டி முடிச்சு அடியில் மாட்டி முடிச்சு அடியா. நீயும் வந்து விட்டாய் ஒரு வீரனை போல் என்னோடு. சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. கடைசி நேரத்தில் அங்க கொண்டு போய் விட்டுட்டியா? என்ன நாம் இருக்க வேண்டிய இடத்தையே தேடி வந்து விட்டான். வாங்கி போய்வா. என்னுடைய வீரமே
எனக்கு ஈரம் அதிகமாகி விட்டது. ஈரம் அதிகமாகி விட்டது. ஒரு வாழை மரத்தை 3 நாளா வெட்டிக்கிறோம். ஒரு வாழை மரத்தை கை வெட்டி மரம் வாழை மரம் 3 நாளா வெட்டிக்கிறோம். இன்னும் மரக்கே சாயல் போறங்க மரம்லாம் மூஞ்சி காரிக்கணும். வேற என்ன செய்வாங்க? எப்படி துப்புறாங்க? நீ சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நானும் கேட்டு பாருங்க. தண்ணி பெய்யுது. சரக்கு ஒரு நான் என்ன சரக்கு வியாபாரம் கட்டிங் பண்றேன். தெரியாதனமா விற்பனை செய்துட்டு இருக்கிறோம். நான் அந்த இடமெல்லாம் உனக்கு தடா தெரியும். ஒரு கட்டிங் பண்றியா? கட்டிங் பண்றியாப்பா? நான் அந்த வேலையை செய்யறேன். கட்டிங் தான் போதும். அந்த நீங்க உதறல் இருப்பதற்கு பகலில் எந்த இடத்தில் ஆடுகிறாயோ அந்த இடத்தை நாடி சென்றால் நிச்சயமாக அந்த ஆடல் என்று என்ன போது வரைக்கும் கை காசலுக்கு மூச்சு குடிப்பு வாயு பித்தம் சேத்மா விரைவீக்கம் குட்டை வீக்கம் மூலம் பௌத்தம் தூக்கத்தில் விந்து ஒன்றாக வெளிவரும். இவைகளுக்கு எந்த நிவாரணம் வாழ மர கொடியனை வாங்கி துண்ணுங்கள். சக்தி சப்பு அவங்க எழுதுங்க அடிக்கிறாச்சு மேல போட்டு வா கடை போயிடும். பழக்கமே இல்லாதவன்டா நான் வாங்கி கொடுக்குறேன். கூசு விடு. கடைசி நேரத்தில் உன்னை கதவு கூப்பி வணங்கிட்டு பக்கமே ஆத்திரப்படாது. ஆத்திரம் அறிவுக்கு சத்து, மூத்திரம் உணவுக்கு சத்து. கிளம்பும் போது என்னது வீரம் 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 கடைசிச்சிருக்கா போட்டு எப்படிடா வர போறான்? ஐயோ பாயுங்கோ, நீ எங்களை விட்டு நீ பிரிஞ்சு போறியா? வரும்போது சாராகள் குயின் ஷாப் மதுபான கடை வாங்கி கொடுத்துட்டு வந்து என்னை பார்த்து சொல்ற பையா 3 பாட்டு என்ன ஆகுமா? குடிச்சவங்களுக்கு தான் தெரியும், குடிக்காதவங்களுக்கு எங்கதா தெரியும். நீ எதை வாங்கி சாப்பிட்டியோ? எத்தனையோ ரகங்கள் இருக்கு. எப்படிடா வர போற? ஏறி உட்காந்து போய் இல்லையோ சர்வட உட்காந்து இறங்குற சாப்பாடு சாப்பாடு பக்கத்துல போய் கை நான் கையை கழுவ மாட்டேன், சாப்பிட்டு தான் கை ஐயோ உட்கார வச்சு இலைய வச்சுட்டு போனாங்கப்பா, சாப்பாடு வச்சுட்டு போயிலேங்கிறாங்க. எச்சாதாங்கப்பா என்ன கேட்டேன், ரசம் சொன்னாங்க பாரு, மூஞ்சி வேவு பாரு. ரசம் சொன்னது மூஞ்சி வேவுது. அந்த கறி குழம்பு எச்சாங்கன்றா முதல்ல கறி குழம்பு விட்டு வர மாட்டேங்கிறாங்க. செவுச்சு பண்ணி அறிற மாதிரி அறிறாரு. உனக்கு எப்படிடா எவ வர போறா? அந்த அப்பளத்தை நுணுக்குறோம் பாரு. அப்படியே
வர வச்சு போனாங்க 4 வர வைக்க கேட்டாரு. இதை நான் சொல்லிட்டு எப்படி நான் சாமியை வந்து போக போறேன். நீ போன போற உன் பாக்கியமா போன வச்சுங்க எப்பா அதை குட்டு முடி வந்து நான் மாலை தாங்க சாமியா. என்னடா இதமாதான் இருக்கு. நீ போய் இடம் முடிச்சு வைக்க பின்னால வர. நீ போய் இடம் முடிச்சுட்டு களை வச்சு அவனுக்கு புல்லு பெற. ஒரு அம்மன் நாளைக்கு இருக்கு. அம்மன் நாளைக்கு பாத்தியா? அம்மன் நாளை அம்மன் கண்ணை குச்சி விடுவான். வேற எங்க குத்த மாட்டாங்க. கண்தான் அவளுக்கு இழப்போம். எந்தெந்த தவறுகள் செய்கிறார்களோ அந்த தவறுகளுக்கு ஏற்றால் போல அந்த அம்மன் கொடுப்பான். சூத்து காட்சி மாதிரி நான் போய் என் போண்டாட்டி பார்த்து முடிக்க வேண்டிய அந்த யார கால வச்சு வைக்கிறேன். பிரியாணி பிரியாணி சாப்பிட்டியா? பிரியப்பட்டது இருக்க மரியாதை நீ போற இல்லாம அது வேற நான் செய்யணுமா? 81 வயது அதுக்கு கொஞ்சம் தான் வயது எனக்கு வந்து நாய் பீ துண்ணு இல்ல நீ அவன் பீ துண்ணு 41 51 81 3 இந்த 3ல எது வேணும்? 3 ஒண்ணுமே வரும். 3 முட்டியா இருக்கட்டும். நீ தானடா சொன்ன கூப்பிடுறா சாமி. ஐயோ நீயே என்ன வழி கூட்டி எனக்கு போடா.